ஏற்கனவே வீடியோஸ் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும், நான் யூடியூப்ல இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கேன்ல, அதுக்கு போட்ட பிரம்மாண்ட செட்டை இப்போ நீங்கள் பாருங்க. இது வந்து 8 இல்லை ஒரு 9 நிமிஷம் தான் வரும். அதுக்காக வந்து நான் எவ்வளோ நேரம் எடுக்கணும் தெரியுமா? 2 ஹார்ஸ் இல்லை 3 ஹார்ஸ் எடுக்கணும் வீடியோஸ். இப்போ இந்த பொம்மையெல்லாம் இங்கே இருக்குல்ல, இங்கே எடுத்த எபிசோடு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுற, வெயிட் பண்ணுங்க. நானே இது வரைக்கும் படிச்சது கிடையாது அண்ணி. தயவு செஞ்சதை படிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஒன்னும் சொல்லறதுக்கு இல்லை, என் மனசு ஃபுல்லா நீதான் இருக்க வித்யா. யூடியூப்ல வந்து ஃபுல் வீடியோ இருக்கு, நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. வீடு பாருங்க, நான் வீடியோ இந்த சின்ன இடத்துல எடுப்பேன், நான் இந்த வீடு ஃபுல்லா இப்படிதான் கிடக்கும். இதுல வந்து எனக்கு செம ஜாலி தான். நானே எடிட்டர், நானே டைரக்டர், நானே மேக்கப் மேன், நானே வந்து ட்ரெஸ் டிசைன் பண்ணுவேன், நானே செட்டு போடுவேன். இவங்கெல்லாம் வந்து ஆக்டர்ஸ். இந்த டைம் எடுக்கிறப்பதான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது. ஏன்னா சில பேர்களை நான் மறந்துட்டேன். அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடை நான் எப்படி செட் பண்ணியிருந்தேன்னு மறந்துட்டேன். அப்புறம் வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் செட் பண்ணி வச்சேன். இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன தெரியுமா செட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த டைட்டில் கார்டுக்கு இப்போ நான் புதுசாக ஒன்று போட்டிருப்பேன். அந்த சீரியலில் வந்து அந்த ஹீரோயின் பொம்மை வந்து நிற்கிற மாதிரி. இந்த எபிசோடு வந்து காலையில் எடுக்க ஆரம்பிச்சு மத்தியானம் தான் முடிஞ்சுது. நான் வீட்டில் இருந்தால் சும்மா தானே இருப்பேன், அதனால. அதுக்கப்புறம் மெயின் கேரக்டருக்கு மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. எடுத்த வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறது வந்து அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்காது. என்னோட மனசு ஜாலி ஆகிறதுக்கு வேண்டி நான் அதெல்லாம் எடுத்து போட்டு. அனைத்து உண்மைக்கும் முடிவில் கதவுகள் திறந்து. உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா இதை நீங்க பாருங்க, யூடியூப்ல இருக்கு. என்னோட பயோல வந்து லிங்க் இருக்கு, நீங்க பார்த்துட்டு யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க.